வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இன்னைக்கு வீடியோல நான் பேச போறது இந்தியாவோட ஃபார்மா செக்டார்ல இருந்து டாப் 3 லார்ஜ் கேப் ஃபார்மா ஸ்டாக்ஸ்ல ஒன்னு, சன் பார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ். வாட் தே டூ, அவங்க பைப்லைன் எப்படி இருக்கு, அனலிஸ்ட் கான்சென்சஸ் என்ன, 1 இயர் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, growth triggers, ரிஸ்க்ஸ் எல்லாத்தையும் ஃபேக்சுவலா பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லா பாருங்க. ரீசன் என்ன, லாஸ்ட்ல ஒரு செக்டார் லெவல் ரிஸ்க் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொல்லியிருக்கேன், கண்டிப்பா பாருங்க. சன் பார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ், NSE சன் ஃபார்மா. சன் ஃபார்மான்னு சொன்னா இந்தியாவோட லார்ஜஸ்ட் பார்மசூட்டிக்கல் கம்பெனி பை மார்க்கெட் கேப் அண்ட் ரெவென்யூ. 1983ல ஸ்டார்ட் ஆன கம்பெனி இது. இப்ப மும்பை ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இருந்து ஆபரேட் ஆகுது. ஜெனரிக் ட்ரக்ஸ், பிராண்டட் ஃபார்முலேஷன், ஸ்பெஷாலிட்டி ட்ரக்ஸ் அண்ட் ஆக்டிவ் பார்மசூட்டிக்கல் இன்கிரீடியன்ஸ், APIs எல்லாமே ப்ரொடியூஸ் பண்றாங்க. மார்க்கெட் கேப் அரௌண்ட் 4,67,000 crores. நிஃப்டி 50ல இருக்கிற இந்தியாஸ் லார்ஜஸ்ட் பார்மசி ஸ்டாக் இது. பிசினஸ் பிரேக் டவுன் பார்க்கலாமா? சன் ஃபார்மாவோட ஸ்ட்ரென்த் யூஎஸ்ல இருக்கிற ஸ்பெஷாலிட்டி பிசினஸ். இந்த பிசினஸ் தான் கம்பெனியோட மார்ஜின்ஸை டிரைவ் பண்ணுது. அடிஷனலி இந்தியால பிராண்டட் ஜெனரிக்ஸ் மார்க்கெட்ல நம்பர் 1 பொசிஷன்ல இருக்கு. அண்ட் எமர்ஜிங் மார்க்கெட்ஸ்லயும் ஸ்ட்ராங் பிரசன்ஸ் இருக்கு. கீ ஃபினான்ஷியல் இண்டிகேட்டர்ஸ் பார்த்தா கரண்ட் ஸ்டாக் பிரைஸ் 1930 to 1950 ரேஞ்ச்ல ட்ரேட் ஆகுது. 52 வீக் ரேஞ்ச் அப்ராக்சிமேட்லி 1548 to 2046. Price to earnings PE ratio 38.5. Dividend yield 0.82%. Quarter 1 financial year 27 ஓட ரிசல்ட்ஸ் பார்த்தா consolidated sales 15,183.6 crore rupees, 10.1% year-on-year growth. Adjusted net profit around 3,089 crore rupees, increasing 3.1% year-over-year. EBITDA 4,418 crore rupees with a profit margin sitting at 28.9%. பைப்லைன்ல என்ன இருக்குன்னு பார்ப்போம். நிட்லஜிங்கிற ஸ்கின் கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கான மருந்து ஏப்ரல் 2026ல US FDA கிட்ட NDA ஃபைல் பண்ணியிருக்காங்க. இது ஃபினான்ஷியல் இயர் 28 லான்ச் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. நெக்ஸ்ட் பிக் ஸ்பெஷாலிட்டி பிளாக் பஸ்டர்னு அனலிஸ்ட் சொல்றாங்க. லெக்வியோங்கிற கொலஸ்ட்ரால் லோவரிங் ட்ரக் நோவாடெஸ் கூட பார்ட்னர்ஷிப்ல எக்ஸ்க்ளூசிவ் இந்தியன் மார்க்கெட்டிங் ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஜனவரி 2026ல எக்ஸ்பேண்டட் அப்ரூவல் கிடைச்சிருக்கு. GLP-1 செமாக்ளூடைட் உலகமே இப்ப வெயிட் லாஸ் அண்ட் டயபெட்டிஸ் மருந்துகளான ஒசம்பிக் அப்புறம் மவுண்ட்ஜாரோ பின்னாடி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. சன் ஃபார்மா மார்ச் 2026ல ஆல்ரெடி இந்தியா மார்க்கெட்ல ஜெனரிக் செமாக்ளூடைட் லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ growth trigger, இந்தியால அடாப்ஷன் ஸ்கேல் அப் ஆகுறது, அப்புறம் எமர்ஜிங் மார்க்கெட்ஸ்ல இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எக்ஸ்பேண்ட் ஆகுறது. லெக்செல்வி ஹேர் லாஸ்க்கு ரிலேட்டடான தீவிரமான நோய்க்கான ஒரு அட்வான்ஸ்டு மாத்திரை. இதுக்கு சமீபத்தில் தான் US FDA அப்ரூவல் கிடைச்சது. அது மட்டும் இல்லாம ஏப்ரல் 2026ல சன் ஃபார்மா அமெரிக்கால இருக்கிற ஆர்கனான் அண்ட் கோ வாங்குறதுக்கு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஆல் கேஷ் டீல் ஃபார் $11.75 billion. ஜூலை 2026ல ஆர்கனான் ஷேர் ஹோல்டர்ஸ் இந்த டீலுக்கு ஓகே சொல்லி ஓட் பண்ணிருக்காங்க. ஏர்லி 2027க்குள்ள இந்த டீல் க்ளோஸ் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அப்படி நடந்தா விமன் ஹெல்த் அண்ட் ஆன்காலஜி, இம்யூனாலஜி, அதாவது புற்றுநோய் அண்ட் நோய் எதிர்ப்பு திறன் சார்ந்த பயோசிமிலார்ஸ் மார்க்கெட்குள்ள ஃபார்மா எஸ்டாப்ளிஷ் ஆகும். அனலிஸ்ட் கான்சென்சஸ் 34 அனலிஸ்ட் ட்ராக் பண்றாங்க சன் ஃபார்மாவை. அதுல 30 பேர் பை ரேட்டிங், 3 பேர் செல், ஒரு ஹோல்டு கொடுக்குறாங்க. ஆவரேஜ் 12 month பிரைஸ் டார்கெட் அரௌண்ட் 2,051 rupees. சில புரோக்கரேஜஸ் 2,050 to 2,200 ரேஞ்ச் கூட ப்ரெடிக்ட் பண்றாங்க. பிராட்லி சென்டிமெண்ட் பாசிட்டிவா இருக்கு. 1 year பெர்ஃபார்மன்ஸ் இதுதான் இன்ட்ரெஸ்டிங் பார்ட். ஸ்டாக்கு 52 வீக் ரேஞ்ச்ல 1,480 to 2,000 வரைக்கும் மூவ் ஆயிருக்கு. மீனிங் லாஸ்ட் 1 yearல ஸ்டாக்கு ஃபேர்லி வாலடைலா இருந்திருக்கு. மேக்ரோ கன்சர்ன்ஸ் அப்புறம் US டாரிஃப் அன்சர்டனிட்டினால கரெக்ஷனும் பார்த்திருக்கு. ரிஸ்க் என்னன்னா US tariff policy uncertainty on Indian generic exports. Stock trading at premium valuation 38x PE. So expectations already high. இந்த ஆர்கன் டீல் மூலமா அவங்களுக்கு இருக்கிற 8.6 to 9.7 billion வரைக்கும் இருக்கிற நெட் டெப்ட் சன் ஃபார்மாவோட தலையில தான் விழும். இதனால அவங்களோட நெட் டெப்ட் டு EBITDA ரேஷியோ டக்குன்னு ஏறிடும். குஜராத்ல இருக்கிற இவங்களோட மெயின் எக்ஸ்போர்ட் ஃபேக்டரியான ஹலால் பிளான்ட் மேல US FDA இம்போர்ட் அலர்ட் தடை போட்டு வச்சிருக்காங்க. அங்க சில கண்டாமினேஷன் அப்புறமா குவாலிட்டி ப்ராப்ளம் இருந்ததுனால அமெரிக்காக்கு அங்கிருந்து மருந்து அனுப்ப முடியாம இன்னும் தடை நீடிக்குது. அதே போல டாட்ரா பிளான்ட்டும் OAI அபிஷியல் ஆக்ஷன் இண்டிகேட்டட் ரெட் மார்க் லிஸ்ட்ல தான் இருக்கு. அதனால அங்கிருந்து புதுசா ஒரு ANDA அப்ரிவியேட்டட் நியூ ட்ரக் அப்ளிகேஷன் அப்ரூவலும் இப்போதைக்கு வராதுன்னு ட்ரெண்ட்லைன் US FDA பிளான்ட் இன்ஸ்பெக்ஷன் டேட்டா தெளிவா காட்டுது. மொனாலி பிளான்ட்லயும் இதே இஷ்யூ தான். இதுபடி ஒரு இண்டிபெண்டன்ட் தேர்ட் பார்ட்டி CGMP எக்ஸ்பர்ட் வந்து ஒவ்வொரு மருந்தையும் செக் பண்ணி பேட் சர்டிபிகேஷன் கொடுத்தா மட்டும்தான் அமெரிக்காவுக்கு மருந்தை அனுப்ப முடியும். மேனேஜ்மெண்ட் தரப்பிலும் CAPA
கரெக்டிவ் அண்ட் பிரிவென்டிவ் ஆக்ஷன் வேலைகள் நடந்துட்டு இருக்குன்னு சன் ஃபார்மாவோட ஆனுவல் ரிப்போர்ட்ஸும் அப்புறம் சேர்மன் திலீப் ஷாங்வியோட அதிகாரப்பூர்வமான அறிக்கைகள் தெளிவா சொல்லுது. இந்த கம்ப்ளைண்ட்ஸ் இஷ்யூ எல்லாம் கிளியர் பண்ணி FDA இன்ஸ்பெக்ஷன் முடிஞ்சு கிளீன் கம்ப்ளைண்ட்ஸ் ஆகிடுச்சுன்னா சன் ஃபார்மா ஸ்டாக் மேல போறதுக்கு ஹெல்ப் பண்ணும். லாஸ்ட்லி அமெரிக்கால சாதாரண ஜெனரிக் மருந்துகளோட விலை பயங்கரமா குறைஞ்சுக்கிட்டே வருது. இதனால சன் ஃபார்மாவோட US ஜெனரிக் பிசினஸ் Q1 ஃபினான்ஷியல் இயர் 27ல 9.7% டிராப் ஆகியிருக்கு. ஸோ சம்மரி என்னன்னா, லாங் டேர்ம் பைப்லைன் லைக் நெட்லெஜி, லெக்வோ, GLP-1, ஆர்கனான் இன்டகிரேஷன் மாதிரி விஷயங்கள் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் நியர் டேர்ம்ல பிளான்ட் காம்ப்ளைன்ஸ் இஷ்யூஸ், டெப்ட் லோட் அண்ட் பிரீமியம் வேல்யூவேஷன்ங்கிற மூணும் ஹெட்வின்ஸா இருக்கு. அனலிஸ்ட் கான்சென்சஸ் பாசிட்டிவா இருந்தாலும் 38x PE ஸ்டாக் ஆல்ரெடி ஃபியூச்சர் growth பிரைசிங் பண்ணிக்கிட்டு இருக்கு. மீனிங் அப்சைட் லிமிட்டடா தெரியுது. அன்லெஸ் எக்ஸிகியூஷன், FDA கம்ப்ளைன்ஸ் ரிசால்வ் ஆகுறது, ஆர்கனான் இன்டகிரேஷன் ஸ்மூத்தா போகிறது பெர்ஃபெக்டா நடக்குது. ஒரு இம்பார்ட்டன்ட் செக்டார் வைட் ரிஸ்க் பத்தி பேசி ஆகணும். April 2, 2026 US announced reciprocal tariff on Indian goods. இது மேக்ரோ லெவல்ல இந்தியன் ஈக்விட்டிஸ் எல்லாத்தையுமே அஃபெக்ட் பண்ணியிருந்தது. எஸ்பெஷலி ஃபார்மா செக்டர்ல FII அவுட்ஃப்ளோஸ் அண்ட் ஏர்னிங்ஸ் எஸ்டிமேட் கட்ஸ் ட்ரிகர் பண்ண வைக்கிற கன்சர்னா இருந்தது. ஸ்பெஷாலிட்டி அண்ட் பயாலஜிக்கல் ப்ராடக்ட் டாரிஃப்ஸ்ல இருந்து எக்ஸெம்ட் ஆகலான்னு அனலிஸ்ட் ஃபீல் பண்றாங்க. ஆனா ஃபைனல் ஸ்ட்ரக்சர் இன்னும் கிளாரிட்டி வேணும். அது மட்டும் இல்லாம நார்மலா ரிப்போர்ட் சொன்னது இந்தியாவோட ஃபார்மா கம்பெனிஸோட நியூ ட்ரக் ஃபைலிங்ஸ் 20 இயரோட லோ டிக்ளைன் ஆயிருக்கு. இது கம்பெனியோட இன்னோவேஷன் பைப்லைன்ல ப்ரெஷரை இண்டிகேட் பண்ணலாம். அதனால இப்ப கம்பெனிஸ் எப்படி இதை அட்ஜஸ்ட் பண்றாங்கன்னு ட்ராக் பண்ணணும். ஸோ பாட்டம் லைன் என்னன்னா, ஃபார்மசி செக்டர்ல growth ட்ரிகர் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனா மேக்ரோ அண்ட் ரெகுலேட்டரி ரிஸ்க்ஸும் ஈக்குவலா ரியல். டைவர்சிஃபிகேஷன் அண்ட் பொசிஷன் சைசிங் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இது இன்வெஸ்ட்மெண்ட் ரெக்கமெண்டேஷன் இல்ல, இது ஒரு ஃபேக்சுவல் சம்மரி தான். பிளான் காம்ப்ளைன்ஸ் இஷ்யூஸ் கிளியர் ஆகிற வரைக்கும் ஷார்ட் டேர்ம் வாலட்டிலிட்டி இருக்கலாம். லாங் டேர்ம் பைப்லைன் ஸ்டோரி பெட்டரா தான் இருக்கு. பை பண்ணலாமா வேண்டாமாங்கிற டெசிஷன் உங்க ரிஸ்க் அப்பிடைட், இன்வெஸ்ட்மெண்ட் ஹாரிசான் அண்ட் போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபிகேஷனை பொறுத்தது. நெக்ஸ்ட் வீடியோஸ்ல இன்னும் வேற வேற ஃபார்மா ஸ்டாக்ஸ் பத்தி பேச போறோம். சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க.